இந்த கடையோட நேம் வந்து நான் என் ஷூவை தொடச்சிட்டேன். மாயா, நான் வந்து உன்னை நிறையா டைம் கூப்பிட்றேன், நீ ஒன்றும் வரல. அவங்க அம்மா சொல்கிறாங்க. மாயா வந்து அவ பொம்மைக்கு தலை சீவ ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஆமாம், அப்போ அந்த நேரத்தில் அவ ரெண்டாவது ஷூ தொலைஞ்சிருச்சு. அடுத்து மாயா வந்து யோசிக்கிறா, நம்ம ஷூ எங்கே இருக்கும்? ஏதாச்சும் ஒரு போட் தூக்கிட்டு போயிருக்குமா, இல்லாட்டினா ஒரு ஒரு ஃப்ளைட் தூக்கிட்டு போயிருக்குமா, இல்லாட்டினா ஒரு பேர்ட் தூக்கிட்டு போயிருக்குமா, இல்லாட்டினா ஒரு குரு தூக்கிட்டு போயிருக்குமா அப்படின்னு மாயா யோசிக்கிறான். அந்த நேரத்தில் மாயா வந்து ஒரு கேஜ் ஆஃப் டாய்ஸ் கண்டுபிடிக்கிறாள். அந்த கேஜ் ஆஃப் டாய்ஸில் அவள் ஓப்பன் பண்ண உடனே ஒரு பெரிய போட்டு மாதிரி வருது. அடுத்து அவன் வந்து பின்னாடி விழுந்துட்டு ஆ அப்படின்னு கத்துறான். அப்போது மாயா வந்து அது தொடர்ந்து கிட்டத்தலாம் பார்க்குறான். அடுத்து அந்த போட்டோட கேப்டன் வந்து மேலே நல்லா இல்லைங்க அப்படின்னு அந்த போட்டோட கேப்டன் சொல்கிறாங்க. அடுத்து மாயா வந்து ஹலோ அப்படின்னு சொல்கிறா. அடுத்து போட்டோட கேப்டன் வந்து ஹாய், உனக்கு இப்போ இங்கே என்ன ஏன் வந்திருக்க, உனக்கு இப்போ இங்கே என்ன வேணும் அப்படின்னு அந்த போட்டோட கேப்டன் சொல்கிறாங்க. அடுத்து மாயா சொல்கிறா, நான் வந்து என் ரெண்டாவது ஷூவை தொலைச்சிட்டேன், ஸோ நான் வந்து நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு வந்தேன். அடுத்து அந்த கேப்டன் சொல்கிறாங்க, டாய்ஸ் இதில் ஷூவா நான் பார்த்தது இல்லை இது அப்படின்னு அந்த போட்டோட கேப்டன் சொல்கிறாங்க. அடுத்து அவங்க ஒரு கபோர்டில் இருக்கு சொல்கிறாங்க அந்த போட்டோட கேப்டன். அடுத்து மாயா வந்து அந்த கபோர்ட் கிட்ட போயிட்டான். அடுத்து அந்த கபோர்டில் மான்ஸ்டர் இருக்குமா, இங்கே ஒரு மான்ஸ்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறா அவளே. அடுத்து அவள் வந்து நம்ம 5 வயசு தான் ஆகணும், ஆனால் 5 வயசுலேயே நம்ம பயப்பட மாட்டேங்கிறோமே. அடுத்து அவள் சொல்கிறா, டக்குன்னு டோரை தட்டுறா. அடுத்து யாருமே இல்லை. அடுத்து மாயா வந்து அவளா டோரை திறக்கிறா. அடுத்து ப்ரெசிஷன் வச்சு அவள் டோரை திறக்கிறா. அடுத்து மான்ஸ்டர் வருது. அடுத்து அந்த மான்ஸ்டர் வந்து கதவை திறந்து சொல்லுது, மாயா ஹாய், உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்து மாயா சொல்கிறா, நான் வந்து என் ரெண்டாவது ஷூவை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அடுத்து நீங்கள் அதை பார்க்கலையா அப்படின்னு மாயாவை சொல்லிக்கிறா. அடுத்து மான்ஸ்டர் வந்து நான் பார்க்கல, ஆனால் உள்ளே வா தேடி பார்ப்போம் அப்படின்னு மான்ஸ்டர் சொல்லுது. அடுத்து பீரோவில் அந்த மான்ஸ்டர் வந்து தேடி பார்க்குது. வின்டர் ஜாக்கெட்டு, குல்லா, அடுத்து ஸ்கீ பண்ணுற ஷூஸு, அடுத்து காஸ்டியூம், ட்ரெஸ்ஸு நிறையா கண்டுபிடிச்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் அந்த மாயோட ஷூ கிடைக்கல. அடுத்து அந்த மான்ஸ்டர் சொல்லுது, மாயா என்கிட்ட இல்லை, ஆனால் அது வரைக்கும் நம்ம பெட்டுக்கடியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லுது. அடுத்து மாயாவே அவக்குள்ளேயே சொல்லியிருக்கிறா, ஆனால் நம்ம இந்த மான்ஸ்டர் கெட்ட மான்ஸ்டராக இருக்கும் நினைப்போமே, இந்த மான்ஸ்டர் நம்மளுக்கு மரியாதை கொடுத்தும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு மாயா சொல்கிறா.
அடுத்து மாயா வந்து பெட்டுக்கு அடியில் பார்க்குறா. அடுத்து ஒரு சின்ன சின்ன கோட்டாக இருக்குது. அந்த கோட்டெலாம் ரொம்ப அழகாக இருக்குது. அதில் கொஞ்சம் தூசிலாம் இருக்குது. அதை வச்சு பார்த்தா அது ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து அது அழகாக இருக்கிறதுனால அந்த அங்கே அங்கே நிறையா கோட்டு சொல்லுது, நான் நீ நீ ஏன் இங்கே வந்த, எங்கள் தூக்கத்துக்கு இருக்காத. அடுத்து மாயா சொல்கிறா, நான் வந்து இங்கே நான் ஏன் வந்தேன்னா என் 2வது ஷூ தொலைச்சிட்டேன், நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு மாயா சொல்கிறா. அடுத்து மாயா வந்து சொல்கிறா, நான் அடுத்து அடுத்து கோட்டும் சொல்கிறா, நாங்கள் பார்க்கல, என்னை தூங்குவது, நீ போ அப்படின்னு மாயா அடுத்துன்னு அது கோட்டு சொல்லுது. ஆனால் ஒரு சின்ன கோட்டு ரொம்ப அழகாக எல்லார் மாதிரி இல்லாமல் ஒயிட் கலராக இருந்துச்சு. அடுத்து அது சொல்லுது மாயா கிட்ட, மாயா உன் ஷூ எங்கே இருக்குதுன்னு தெரியும். அடுத்து மாயா சொல்கிறா, எங்கே இருக்குது அப்படின்னு. அடுத்து அந்த கோட் சொல்லுது, அது எனக்கு தெரியாது, ஆனால் மேடம் த ஸ்பைடர் இருக்கு, அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுது. அடுத்து மாயா ரூம்குள்ளே மேலே ஒரு பார்க்குறா. அது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அடுத்து அவள் வந்து மேலே பார்க்குறா. அது பயந்துட்டு அவள் பெட்டுக்கிட்ட நிற்கிறான். அடுத்து அவள் வந்து மேலே பார்த்துட்டே இருக்கா. மேடம் ஸ்பைடர் வந்தாங்க. வந்துட்டு மாயாத்தை கேட்டாங்க. மாயத்தை கேட்டாங்க, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. மாயா வந்து சொன்னான், எனக்கு நான் இப்போ என் ஷூவை தொலைச்சிட்டேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு மாயா கேட்குற. அடுத்து மேடம் ஸ்பைடர் சொல்கிறாங்க, என்னால் பண்ண முடியும், ஆனால் அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அது ஆன்சர் தெரியும், ஆனால் அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த சைடு என் வெப்பில் அது உடஞ்சிருக்கு, அதை நான் ஃபிக்ஸ் பண்ணணும். எனக்கு வந்து நூல் எடுத்துட்டு வா அப்படின்னு மாயாத்தை சொல்கிறாங்க. அடுத்து மாயா வந்து அவங்க அம்மா எங்கே நூல் வச்சுருப்பாங்களோ அங்கே டக்குன்னு ஓடி போய் எடுத்துகிட்டு வரான். அடுத்து மாயா வந்து அந்த டேபிளில் ஃபுல்லாக அவங்க அம்மா வச்சுருக்க பாக்ஸை கண்டுபிடிச்சிட்டா. அதுலேருந்து ஒரு ப்ளூ கலர் இருக்கிறா. எல்லாத்துக்கும் ப்ளூ பிடிக்கும், ஒரு சின்ன கேர்ளுக்கு கூட ஒரு ப்ளூ பிடிக்கும், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு ப்ளூ கலர் எடுத்துட்டு போகிறா. அடுத்து மாயா வந்து எடுத்துட்டு மாயா வந்து அந்த நூலை இங்கே தாங்கிட்ட போட்டு அதை வந்து அந்த நூல் மேலே நடந்துட்டு போகிறா. அடுத்து அங்கே மேலே போகிறப்ப மேடம் ஸ்பைடர் வந்து அங்கே மேலே நிற்கிறாங்க. அடுத்து மேடம் ஸ்பைடர் வந்து சொல்கிறாங்க, அடுத்த மேடம் சொல்கிறாங்க தேங்க்யூ அப்படின்னு, இப்போ நீ போகலாம் அப்படின்னு மேடம் ஸ்பைடர் சொல்கிறாங்க. அது மாயா சொல்கிறா, அப்போ என் 2வது ஷூ அப்படின்னு மாயா சொல்கிறா. அடுத்து அந்த மேடம் ஸ்பைடர் வந்து, ஓ நான் மறக்கிற அளவுக்கு இருந்தேன், சாரி, உன் ஷூ வந்து தலைவாணி கடியில் இருக்குது, போய் பாரு அப்படின்னு மேடம் ஸ்பைடர் சொல்கிறாங்க. அடுத்து மாயா வந்து தலைவாணிக்கு அடியில் பார்க்குறா. அங்கே அவள் 2nd ஷூ இருக்குது. அப்போது அவங்க அம்மா வந்து, மாயா இங்கே வா, டைம் ஆயிடுச்சு, எல்லாருமே உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சாப்பிட்ற, அப்படி உன் அப்பா உன் அண்ணா எல்லாருமே வெயிட் பண்ணுறோம், வா சீக்கிரம் அப்படின்னு மாயாவோட அம்மா சொல்கிறாங்க. அடுத்து மாயா வரலனால அவங்க அம்மாவே ரூம்குள்ளே வந்து மாயாவை கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து மாயா வந்து மேலே வந்து மேடம் ஸ்பைடர் இருக்காங்க. அவங்க மேடம் ஸ்பைடருக்கு பாய் சொல்லிட்டு பார்த்துட்டே மாயா போகிறான்.
அடுத்து மேஜிக் ஸ்பைடர் வந்து அந்த அந்த ப்ளூ கலர் நூலில் வச்சு அவங்க வெப்பை சரி பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் பார்ட் அந்த இந்த லாஸ்ட் பார்ட்டில் அம்மா வந்து சாப்பிட கூப்பிடுற போது மாயா வந்து ஸ்டெப்ஸு ரொம்ப பெருசாக இருக்குன்னு அவள் ஷூவை தேடிட்டு இருந்தா. அந்த நேரத்தில் அவள் ஷூ தான் காணாமல் போச்சு. ஸோ அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருந்தான்.